அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவனில் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி அவரை விசுவாசிப்பார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள்? தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? பவுல் கேட்கிற ஒரு கேள்வி இது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார். இந்த கர்த்தருடைய நாமத்தை யார் தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசிக்கிறவர்கள். யார் அவரை விசுவாசிக்க கூடும்? அவரை குறித்து கேள்விப்படுகிறவர்கள். யார் கேள்விப்பட முடியும்? பிரசங்கிக்கப்பட்டார். யார் பிரசங்கிப்பது? நீங்கள் நானும் ஒரு திருச்சபையால் அனுப்பப்படுகிற மிஷனரி பிரசங்கிக்கிறான். அவன் நற்செய்தியை சமாதானத்தின் சுவிசேஷமாக எல்லா இடங்களிலும் நாம் அனுப்பியிருக்கிற எல்லா இடங்களில் சென்று சுவிசேஷத்தை அவன் பிரசங்கிக்கிறான். ஆகவே திருச்சபைக்குரிய பணி அனுப்புகிற பணி. அனுப்புதல் என்றாலே அவர்களை தாங்குவது. நீங்களும் நானும் தாங்கும் கயிறுகள். எப்படி அவர்களை நாம் தாங்குகிறோம்? நம்முடைய ஜெபத்தாலும் நம்முடைய காணிக்கைகளினாலும். கிரமமாக நாம் ஜெபிக்க வேண்டும். கிரமமாக நாம் காணிக்கை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிற மிஷனரிகளை நாம் ஆதரிக்க வேண்டும் அல்லது தாங்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த இப்படிப்பட்ட விழாக்களை நாம் நடத்துகிறோம். ஏதோ யாரோ ஒருவருக்காக லாபம் சம்பாதிப்பதற்காக அல்ல. இதில் கிடைக்கிற விற்பனைகளை கிடைக்கிற அத்தனை வருமானங்களும் அனுப்பப்பட்டிருக்கிற மிஷனரிகளின் ஊழிய ஆதரவுக்காக. தேசத்திலே ஊழியர்கள் பெருக வேண்டும். மாவட்டந்தோறும் ஒரு பணித்தளம் ஆரம்பிக்கப்பட்டால் சற்று சிந்தித்து பாருங்கள். நேற்று இரவு இதைத்தான் நான் மாலை ஆராதனை நான் பகிர்ந்து கொண்டேன். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பணித்தளம் என்பது கூட நாம் இன்னும் ரீச் பண்ண அதை அடைய முடியவில்லை. ஒரு மாநிலத்திலே ஒரு சில பணித்தளங்கள் மாத்திரமே இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஐஎம்எஸ் மாத்திரமல்ல, இன்னைக்கு எஃப்எம்பிவி இருக்கிறது, விஸ்வவாணி இருக்கிறது, ஜெம்ஸ் என்ற ஊழியம் இருக்கிறது, இன்னும் ஐஎம் இந்திய அர்ப்பணி இயக்கம், இப்படி எத்தனையோ இயக்கங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு மாநிலத்திலே கூடி போனால் ஒரு 10 ஒரு 15 படித்தளங்கள் மாத்திரமே இருக்கின்றன. யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 15 இடத்துல மிஷன் சென்டர் மாத்திரம் இருந்ததுன்னா நம்முடைய தமிழ்நாடு எப்படி நாம் சந்திக்க முடியும்? அது மாவட்டங்கள் தோறும் விரிவடைய வேண்டும். சரி, அப்புறம் யோசித்து பாருங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பணித்தளம் இருக்குமானால் இந்த மாவட்டம் முழுவதும் எப்படி சந்திக்க முடியும்? மாவட்டத்திற்கு ஒரு பணித்தளம், அது எப்பொழுது நாம் அதை ரீச் பண்ண போகிறோமோ தெரியாது. அந்த லக்கை நாம் எப்பொழுது அடைய போகிறோமோ தெரியாது. ஒருவேளை அப்படி நாம் அடைந்து விட்டால் கூட ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பணித்தளம் என்பது எப்படி எல்லாரையும் சந்திக்க கூடும்? ஆன்மீக இருட்டும் குருட்டும் நிறைந்த தேசம் நம்முடைய தேசம். இந்த தேசத்திலே இயேசு என்கிற நற்செய்தி சுவிசேஷத்தின் தீபம் எவ்வளவு வேகமாக சொல்லப்பட வேண்டும், எவ்வளவு வேகமாக அறிவிக்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்புக்காக இன்றைக்கு மனிதர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறார்கள், பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். நம்முடைய தேசத்திலே பக்தி அதிகம். நம்முடைய தேசத்தின் மக்கள் பக்தியில் சிறந்தவர்கள். அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே பாவ மன்னிப்பு என்கிற அந்த நற்செய்தி மாத்திரம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அதுதான் மிக வேதனையான ஒரு விஷயம். இந்த சத்தியத்தை நற்செய்தியாக அறிவிப்பதுதான் மிஷனரிகளுடைய பொறுப்பு, நம் எல்லாருமே விடுத பொறுப்பு. ஆகவே நற்செய்தி தேசத்தில் துரிதமாக அறிவிக்கப்பட அனுப்பப்பட்டிருக்கிற மிஷனரிகளை நாம் ஆதரிக்கும் வண்ணமாக இந்த விழாவை நாம் துவக்கி வைக்கிறோம். இந்த 121 ஆண்டுகள் இந்திய மிஷனரி சங்க ஊழியத்திலே நிறைவடைகிறது. ஒரு மகிழ்ச்சியான நாளிலே இந்த விழாவை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆகவே இதில் நாம் கிடைக்கிற அத்தனை வருமானங்களும் மிஷனரி ஊழியத்திற்காக மட்டுமே என்று சொல்லி இந்த மிஷனரி ஊழியத்தை கற்று ஆசீர்வதிக்கும்படியாக விழாவிலே ஏராளமாய் காணிக்கைகள் கிடைக்க நாம் ஜெபித்து இந்த விழாவை நாம் திறந்து வைப்போம். எங்கள் நல்ல கர்த்தாவே, 121 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற
இந்தியாவின் முதல் சுதேச மிஷனரி இயக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மாநிலங்கள் தோறும் பணித்தலங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டங்கள் தோறும் பணித்தலங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாலுக்காக்கள் தோறும் பணித்தலங்கள், இப்படி ஒரு லக்கோடு கூட செயல்படுகின்ற இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு லக்கை நாங்கள் அடைந்து விட்டால் இந்தியாவை சந்தித்து விட்டோம் என்பது அல்லவே. தகப்பனே, ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு மிஷனரி அனுப்பப்பட வேண்டுமே. அது எப்பொழுது இந்த சம்பவம் நடக்கும் கர்த்தாவே. தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நற்செய்தி துரிதமாக அறிவிக்கப்பட வேண்டும். எங்கள் தேசத்து மக்கள் பக்தி நிறைந்தவர்கள், பக்தி வாழ்க்கையிலே அதிகமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே பாவ மன்னிப்பு என்பதை அறியாது இருக்கிற நாட்களிலே ஆண்டவரே, உடைய திருச்சபை பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த சுவிசேஷமாகிய தீபத்தை, ஒளியை, ஆன்மீக இருட்டும் குருட்டாட்டம் நிறைந்த இந்த தேசத்திலே கொண்டு செல்ல கர்த்தாவேங்களுக்கு நீ அனுக்கிறம் தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களால் அனுப்பப்பட்டிருக்கிற மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம். அவளை தாங்கும் விதமாக, அவளை ஏந்தி ஆண்டவரே அனுப்புகிற விதமாக இந்த நாளில் இந்த விழாவை நாங்கள் துவக்கி வைக்கிறோம். இந்த விழாவில் கிடைக்கிற ஒவ்வொரு காசும், ஒவ்வொரு ரூபாயும் இந்த ஊழியர்களின் ஆதரவுக்காக மட்டும் செலவு செய்யப்பட ஆண்டோட கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த விழாவிலே பிரயாசம் எடுத்துக்கொண்ட, ஏதோ ஒரு விதத்திலே பிரயாசம் எடுத்துக்கொண்ட, ஏதோ ஒரு விதத்திலே தங்களை இணைத்திருக்கிற ஒவ்வொருவரையும், விசேஷமாக இதை வாங்கி பயன்படுத்தும்படியாய் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவக்கரம் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். உடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின்படி இந்த நாளிலே இந்த சுவிசேஷ பணியிலே எந்த விதத்திலாவது தங்களை இணைத்துக் கொண்ட ஒவ்வொருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரலோக நிச்சயத்தோடு வாழ நீர்களுக்கு கிருபை தார். உங்களுடைய நாம மகிமைக்கு, ஊழிய ஆதரவுக்கு இந்த விழாவை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் புரட்சி செய்து திறந்து வைக்கிறோம். தீயக தெய்வத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இந்திய மிஷனரி சங்க ஊழிய ஆதரவுக்கென்று இந்த விழாவை, களக்காடு சேகர விற்பனை விழாவை மகிழ்ச்சியோடு திறந்து வைக்கிறோம். ஆமென். ஆசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகள் சீதனன் மைகள் நிறைந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பா